ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல் இல்லங்களிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு பன் அல்வா தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம வீட் பிரெட்லேயே எப்படி டேஸ்ட்டாக ருசியாக செய்கிறதுன்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இதுக்கு நெய் சேர்த்துக்கினாலும் நெய் சேர்த்தே பொரிக்கலாம், இல்லை எண்ணெய்னாலும் எண்ணெயிலேயே பொரிக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் கேஷ்நட்டும் பாதாமும் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். பொரித்து எடுத்த உடனே பாதாம் முழுசாக போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. 3 டேபிள் ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி அதே பேனில் 5 ஸ்லைஸ் கோதுமை பிரெட் எடுத்து பொரித்து எடுத்துக்கிறேன். பொறுமையாக 2 சைடும் மொறுன்னு வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டையும் பொரித்து எடுத்த உடனே நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் செப்பரேட் பண்ணிக்கலாம். இதே பேன்லேயே வச்சு தான் நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்தோம்னா அப்படியே முஸ்லீம் ஹல்வா மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும். நான் 1/4 கப் 30 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த கப் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை ப்ரெட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அரைக்கணும்னு அவசியமே கிடையாது. இது போல் உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சி போட்டு எல்லா ப்ரெட்டையும் பொறுமையாக இந்த தண்ணியில் அப்சார்ப் ஆகிற வரையும் கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். பாகுபதம் எடுக்க போகிறதில்ல. இது சிம்பிளாக டேஸ்டியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வீட் பிரெட் இருந்தாலே போதும். நம்ம இது போல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தண்ணி உரித்து அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ தான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் 1 டேபிள் ஸ்பூன் பால்கோவா. ஜீனி இல்லாத பால்கோவா நான் சேர்த்துருக்கேன். எப்போயுமே ஜீனி உள்ள பால்கோவா தான் டக்குன்னு கிடைக்கும். நீங்கள் அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதை போட்டு 2 கிண்டிக்கோங்க. இதுதான் டேஸ்ட் வைஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. கல்யாண வீட்டில் எல்லாம் பால்கோவா சேர்க்காமல் செய்யவே மாட்டாங்க பால் அல்வா. கிண்டி விட்டுட்டு நான் காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி ஊற்றாமல் ஆற வச்ச பாலை நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துக்கிட்டாதான் டேஸ்ட் வைஸ் இன்னும் ரிச்னஸ் கிடைக்கும். முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு பால் வேலைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஆடையோடு சேர்த்துருக்கனால கொஞ்சம் நான் கிண்டி விட்ட உடனே எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு பதமாக வரும். நம்ம இப்போ அல்வா தயாராச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம நெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு சட்டியில் ஓரமாக தனியாக தெரியும். இறக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா நெய் மணத்தோட சுவையான பிரெட் அல்வா தயார். அது வீட் பிரெட்டில் தான் செஞ்சுருக்கோன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க. பதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்பூனில் எடுத்து கீழே போட்டோம்னா கரண்டியில் ஒட்டக்கூடாது. இதுதான் அல்வா பக்குவம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து நம்ம ஃப்ளேமை சிம்மிலே வச்சு தான் இதுவரையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட சுவையான கோதுமை பிரெட் அல்வா தயார். இது கோதுமை பிரெட்டில் தான் செஞ்சுருக்கோன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.